السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லாஹி தஆலா நம்ம சூரா அல்-லைல் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 1லேருந்து 16 ஆயத்துக்கள் பார்த்துட்டோம். இது 92வது சூரா. இதில் 21 ஆயத்துக்கள் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹி தஆலா இன்னைக்கு 17லேருந்து 21 வரைக்கும் பார்க்க போகிறோம். அல்-லைல்னா என்ன அர்த்தம்? இரவு, த நைட் அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் 17லேருந்து பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். வசயுஜன்னபுஹா. வசயுஜன்னபுஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இன்னும் அதிலிருந்து தூரமாக்கப்படுவார். வானா இன்னும், சயுஜன்னபுஹா அதாவது சீனை போடுறதுங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அது ஹர்ஃபுல் இஸ்திக்பால்னு சொல்லுவோம். அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் அது. ஓகே, அது தூரமாக்கப்படுவார். ஓகே, ரிமூவ் பண்ணப்படுவார் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதிலிருந்து அப்படின்னு கொடுத்துருக்கு. அதிலிருந்து அப்படின்னா எதிலிருந்து அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்தகா, அல் அத்தகா அப்படின்னா அல்லாஹ்வே அதிகம் அஞ்சுகிறவர், அதாவது தக்குவா உடையவங்க. ஓகே, அல் அத்தகான என்ன? தக்குவா உடையவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தக்குவா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 17 தடவை வந்திருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இது முக்கியமானது. அதாவது இறையச்சமுடையவர்கள், ரைச்சியஸான பர்சன்ஸு அப்படின்னு அர்த்தம். அப்போது அவங்கள அந்த ரைச்சியஸானவங்களை, அதாவது யாரை இது பண்ணுறாங்க? தக்வாதாரிகளை, இறையச்சமுடையவர்களை என்ன பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? பட் ரிமூவ் பண்ணப்படுறான். பட் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அப்போ அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறவர் தான் அதிலிருந்து தூரமாக்கப்படுவார். ஓகே, மேலும் பயபக்தி, பக்தி மிக்கவன் யார் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் சீக்கிரமாக அதிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க. அதிலிருந்து அப்படிங்கிறது தான் எது அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், மறுமையில் 2 இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம், இல்லையா? ஃபைனல் டெஸ்டினேஷன் பாயிண்ட் எது? அதுதான். அது போகிற வழியில் நிறையா இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷனாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் ஒன்று, நரகம் ஒன்று, இல்லையா? அப்போது பயபக்தி உடையவங்க, தக்குவாதாரிகள் எங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க? நரகிலிருந்து. ஓகே, நரகிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது அதனை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார். மிகுந்த இறையச்சமுடையவர் அதனை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார் அப்படிங்கிறது, அதனை விட்டு அப்படிங்கிறது நரகத்தை விட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் 18வது ஆயத்தை பாருங்கள். அல்லதி யுக்தி மலஹு யதஸக்கா. அல்லதி, அல்லதி த ஒன் ஹூ, யார் அப்படின்னு சொன்னால் எவர் என்றால், யுக்தி கொடுக்கிறார். இப்போ இந்த மாதிரி யார் தூரமாக்கப்படுறாங்க அவங்கள பற்றினா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு நமக்கு. ஓகேவா? அவங்க யார், அந்த தக்குவாதாரிகள் யார், இறையச்சமுடையவர்கள் யார், அவங்கள பற்றி நமக்கு பயபக்தி மிக்கவங்க யார், அதாவது அல்லாஹ் அதிகம் அஞ்சுகிறவங்க யார் அப்படின்னு நமக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் 18லேருந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? அல்லதி அப்படிங்கிற அந்த வார்த்தையே இஸ்மு மௌசூலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விவரிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை அது. சரியா? அவங்க யார் என்றால், எப்படிப்பட்டவங்க என்றால், எவர் என்றால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அவங்கள யாருன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? யுக்தினா கொடுக்கிறார். ஓகே, கொடுக்கிறார். மாலஹு, எதை கொடுக்கிறார்? மாலு, பணம், துட்டு, மணி. ஓகே, தனது செல்வத்தை. ஓகே, தனது செல்வத்தை. யதஸக்கானா மன தூய்மையை நாடியவராக. ஓகே, இப்போ ஜக்காத்து கொடுக்குறோம்லாம் அந்த பேரெல்லாம் எப்படி வந்துச்சு? ஜக்காத்துங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தூய்மை செய்கிறது, நம்மளுடைய பணத்தை பியூரிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். சரியா? அப்போது
என்ன சொல்கிறாங்க இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், அவரோ தூய நிலை அடையும் பொருட்டு தம் செல்வத்தை வழங்குகின்றார். ஓகேவா? அப்போ யத்தஸக்கா அப்படின்னா மன தூய்மையை நாடியவராக. ஓகே, மன தூய்மையை நாடியவராக, பியூரிஃபையிங் ஹிம்செல்ஃப். ஓகேவா? அப்போது அவர் மன தூய்மை நாடியவராக தன் செல்வத்தை தர்மம் கொடுக்கிறார். ஓகே, அவரோ தூய நிலை அடையும் பொருட்டு தம் செல்வத்தை வழங்குகின்றார். அப்போது அந்த பயபக்தி மிக்கவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தான் பரிசுத்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகே, அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பொருளை, தன்னுடைய செல்வத்தை வந்து தானமாக கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 19வது ஆயத்தை பாருங்கள். வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. வமா அப்படின்னா அண்ட் நாட், இல்லை. ஓகே, இன்னும் இல்லை. லி அஹதின், இல்லி அஹதின்னா ஒருவரும் இல்லை, ஒருவரின். ஓகே, ஃபார் எனி ஒன் ஒருவரின். இந்தஹு அவரிடம். ஓகே, இந்தஹுனா அவரிடம், வித் ஹிம். மின் நிஅமத்தின்னா உபகாரம் ஏதும், அதாவது ஃபேவர் எந்த ஒரு ஃபேவரும் எடுத்துக்காம. ஓகே, எந்த ஒரு ஃபேவரும் எடுத்துக்காம. துஜ்ஸா அப்படின்னா கூலி கொடுக்கப்படும். ஓகே, கூலி கொடுக்கப்படும், அதாவது கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, துஜ்ஸா. அப்போது ஒருவரின் கூலி கொடுக்கப்படும்படியான உபகாரம் ஏதும் அவரிடம் இல்லை. ஜஸா அப்படின்னா கூலி, ரிவார்டு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம பாருங்கள், ஜஸக் அல்லாஹு ஹைரா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா உங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்குவானாக, உங்களுக்கு கூலி வழங்குவானாக அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது கூலி அப்படிங்கிறது, அந்த ரிவார்டு அப்படிங்கிறது தான் ஜஸா. ஓகேவா? அது அந்த வார்த்தை தான் வந்து இங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, துஜ்ஸா. சரியா? அப்போது ஒருவரின் கூலி கொடுக்கப்படும்படியான உபகாரம் ஏதும் அவரிடம் இல்லை. ஓகே, மேலும் பிரதி கொடுக்கும்படியாக வேறு எவரிடமும் உபகாரம் அவன் மீது, அதாவது நன்றிக்கடனாக இருந்ததில்லை. அதாவது எப்படின்னா பதிலீடு, நீ ஒன்று செஞ்சியா நானும் உனக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது எதுக்காக, யாருக்காக கொடுப்பாங்க? அதுக்கு அடுத்த ஆயத்தில் விளக்கம் இருக்குது பாருங்க. இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அலா. இல்லா, இந்த இல்லப்திகா அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்னா, இல்லா அப்புறம் இபுத்திகா அப்படின்னு தான் பிரிப்போம். இல்லா அப்படின்னா தவிர, எக்ஸப்ட்னு அர்த்தம். இபுத்திகா அப்படின்னா தேடுவதை, சீக் பண்ணுறது, தேடுறது. ஓகே, வஜ்ஹி யார் அப்படின்னா வஜ்ஹி முகத்தை, யாரோட முகத்தை? ரப்பிஹி தன் இறைவனின் முகத்தை. அல் அலா அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அல் அலா மிக உயர்ந்தவனான இறைவன். ஓகேவா? ஆனாலும் அவர் உயர்வு மிக்க தம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கின்றார். எதுக்காக வந்து அவர் தானம் கொடுக்குறாரு, தர்மம் பண்ணுறாரு அப்படின்னா, மிகவும் மேலான தனது இரட்சகரின் திருமுகத்தை, அதாவது பொருத்தத்தை நாடியே அன்றி வேறு எந்த நோக்கத்துடனும் அவர் தானம் செய்யவில்லை. சரியா? மிக உயர்ந்தவனான தன் இறைவனின் முகத்தை தேடுவதை தவிர வேறு நோக்கம் அவருக்கு இல்லை. இதுதான் மனசில் வந்து இந்த நியத்து மட்டும்தான் இருக்குது அப்போ, இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்தது 21வது ஆயத்தில் பாருங்கள். வலசௌஃப யர்தா அப்படின்னா சீக்கிரமாக, சூன் அப்படின்னு அர்த்தம். இந்த சௌஃப அப்படிங்கிறது உடனடியாக. ஓகே, உடனடியாக சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீக்கிரமாக. வலசௌஃப அப்படின்னா திட்டவட்டமாக, சீக்கிரமாகவே. யர்தா திருப்தி அடைவார், மேலும் அவரை குறித்த அவசியம் அவன் திருப்தி அடைவான். அதாவது வெகு சீக்கிரம் அல்லாஹ்வின் அருட்கொடையால் அவனும் திருப்தி அடைவான். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ்வின் வெகுமதியால் திட்டமாக அவர் திருப்தி அடைவார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ஆயத்துக்களில் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரொம்ப ரொம்ப ரைச்சியஸானவங்க, பயபக்தி உடையவங்க, தக்குவாதாரிகள், இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நரகம் தூரமாக்கப்படுது, அப்புறப்படுத்தப்படுது, தொலைவாக ஆக்கப்படுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து இந்த பயபக்தி உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யணுங்கிறதெல்லாம் ஆர்வம் காமிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி தானே?
அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? தூய்மையான நியத்த கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நரகத்திலேருந்து தூரமாக்கப்படுவாங்க. நரகத்திலேருந்து காப்பாற்றப்படுவாங்க. இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்டவங்க யாரு? அப்படிங்கிற ஒரு விளக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த ஆயத்துக்கள்ல குடுக்குறான். அவங்க வந்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக, அதாவது செல்ஃப் பியூரிஃபிகேஷனுக்காக தான் தானம் பண்றாங்களாம், தர்மம் பண்றாங்களாம். ஓகேவா? செல்ஃப் பியூரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ அவங்க வந்து எத ஒன்னத்துக்காகவும் பண்ணல. பதிலீடா எனக்கு வந்து இது நடக்கணும். நான் இப்படி பண்ணேன்னா, எனக்கு வந்து இது நடக்கும். அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணல. அவங்க எதுக்காக பண்றாங்க? அவங்களுடைய மால் அப்படின்னா என்ன? வெல்த். ஓகே. அவங்க பணத்த வந்து, அவங்க செல்வத்த வந்து, பொருள வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கு கீழ்ப்படியணும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தன்னை வந்து தூய்மைப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளுக்காகவும். அது மட்டும் இல்லாம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு இந்த உலகத்துல வந்து நிஅமத்தா குடுத்துருக்கிறான். அப்போ அத வந்து அல்லாஹ்வின் பாதையில தான் நான் செலவு செய்யணும். அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காகவும், இந்த உலக தேவைகளுக்காகவும் நான் செலவு செய்யணும். அப்படிங்கிறதுல தக்வாதாரிகள் ஆர்வமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து இத வந்து இந்த உலக ஆயாதங் அ அ என்ன சொல்றது? ஃபேவருக்காக எனக்கு வந்து இந்த உலகத்துல இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தர்மம் செய்றேன். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதாவது இப்போ நெறைய பேர் வந்து பள்ளிவாசலுக்கு தர்மம் செஞ்சுட்டு, என் பேரு போர்ட்ல வரும். அதுக்காக நான் செய்றேன். அதாவது கொஞ்சம் பதவிக்காக, நான் வந்து இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக, இல்ல நான் வந்து இந்த ஊர்லயே பணக்காரன், நான் இவ்ளோ தர்மம் செஞ்சிருக்கிறேங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, போர்ட்ல என் பேர் போடுவாங்க. நோட்டீஸ்ல என் பேர் போடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியவங்களும் நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க இந்த உலகத்துல. இல்லையா? ஸோ அப்படி எதுவுமே இல்லாம ஃபேவரே கிடையாது. எனக்கு நீ இப்படி பண்ணேன்னா நானும் இத பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதிலீடோ, எந்த ஒரு காம்பன்சேஷனோ எதுவுமே இல்லாம எதுக்காக செய்றாங்களாம்? கண்டிப்பா கம்ப்ளீட்டா டு சீக் த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் லார்ட். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வின் திருமுகத்த நாடி மட்டும் தான் இந்த செயல வந்து செய்றாங்க. இந்த ஒரு நற்செயல செய்றாங்க. இல்லையா? அப்போ அல்லாஹ்வ பார்க்கணும். அந்த நியாமத்த பெறணும். அல்லாஹ்வ பார்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய நியாமத்து. அது எங்க? அந்த சொர்க்க தோட்டத்துல நான் பார்க்கணும். அப்போ அந்த சொர்க்க தோட்டங்கிறது என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷனா இருந்தாலும், அல்டிமேட் டெஸ்டினேஷன் எது? என்னோட அல்டிமேட்டான ஒரு சந்தோஷம் எது? சந்தோஷத்திலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் திருமுகத்த பார்க்கிறது தான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அது எனக்கு வேணும். நான் அத வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரியா நம்மளுடைய வெல்த்த வந்து நம்மளுடைய மால வந்து நம்ம என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெகு சீக்கிரம் சௌஃப அப்படின்னா, அதாவது அப்படிங்கிறது வந்து இந்த லாம் போட்டிருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, திட்டவட்டமா அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு லாம் ஃபத்ஹா பார்த்தீங்களா? அது வந்து திட்டவட்டமா, நிச்சயமா, உறுதியா அப்படிங்கிற அர்த்தத்த கொடுக்கும் இந்த லாம். சௌஃப அப்படின்னா சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எதிர்காலத்த குறிக்கக்கூடியது தான். ஆனாலும் இது வந்து அந்த எதிர்காலத்திலே கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ வெகு சீக்கிரமா அல்லாஹ்வின் அருட்கொடையால் அவனும் திருப்தி அடைவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதாவது சீக்கிரமா அந்த மக்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. கன்டென்ட்டா ஆயிடுவாங்க. அப்படியே மனசு எப்படி இருக்கும்னா, திருப்தி ஆயிடும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவ பார்க்கும்போது. சுப்ஹானல்லாஹ். அந்த இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா அவங்க வந்து நற்செயல புரியக்கூடியவங்களா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த ஆயத்துக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அல்லாஹ்வின் மேல அதிகமா தக்வா வச்சிருக்கிறவங்க, அதாவது இறையச்சமோ, பயபக்தியோ வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாவத்திலேருந்து விலகி இருப்பாங்க. இல்லையா? சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா பாவ காரியங்கள செய்யவே மாட்டாங்க. அதுலேருந்து விட்டு விலகி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, மறுமையில நரகத்த விட்டு அவங்க தூரமாக்கப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளே நெனச்சு பார்ப்போமே, நம்ம வந்து காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எத்தனையோ செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த செயல்கள்ல நமக்கே தெரியும் எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹ். அப்போ காலையில எந்திரிக்கும்போதே நம்ம வந்து சுன்னத்தான துவாக்கள ஓதிட்டு, வேக்கப் துவா எந்திரிக்கும்போது ஓதக்கூடிய துவா ஓதிட்டு, பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவா ஓதிட்டு, எல்லாம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு, செஞ்சுட்டு, தொழுகிறது, ஃபஜ்ர் தொழுவுறது, இது எல்லாமே இந்த இந்த வரிசையா இப்படி நான் சொல்லிட்டே வந்தது எல்லாமே வந்து நன்மைன்னு நமக்கு தெரியும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த நன்மைய செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பாவமான காரியங்கள்லேருந்து தூரமாகுவாங்க. அப்படிதானே? விட்டு விலகி இருப்பாங்க. அப்போ பாவம்ங்கிறது என்ன? இதெல்லாம் செய்யாம இருக்கிறது.
ஃபஜ்ர் தொழுகாமல் இருக்கிறது இல்லையா, காலையில் எந்திரிக்காமல் சுபஹ நேரத்தை எந்திரிக்காமல் இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து என்னது பாவம் தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? அப்போது பாவமான காரியங்கள் செய்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? நரகம் கிட்டக்க இருக்கும் இல்லையா, தூரமாக்கப்படாது, கிட்டக்க இருக்கும். அப்போ பாவமான காரியங்களை செய்யாமல் விலகி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மையான காரியங்களை தேடி தேடி செய்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? நரகம் தூரமாக்கப்படும். இப்போ இதுலேயே கொஞ்சம் ரைச்சியஸாக, அதாவது இந்த ரைச்சியஸ்னஸ், அதாவது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாவமான காரியங்கள் வந்து அவங்க விட்டு விலகி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செய்ய தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15வது ஆயத்தில் வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான்? லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அப்படின்னு சொல்கிறான். அதாவது துர்பாகியசாலையை தவிர வேறு எவனும் அதில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்ட்டு, அந்த கொழுந்து விட்டு விரியக்கூடிய நெருப்பில். அப்போது இதில் நம்ம ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். என்ன? அல்லாஹுடைய அருள் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் வந்து கம்மியாக கொஞ்சம் ரைச்சியஸ்னஸில் அந்த தக்குவாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களால கூட சொர்க்கத்துக்குள்ளார போக முடியுமா இல்லையா? அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. அல்லாஹ் மேலே ஆதரவு வைக்கணும். அப்போ நம்மெல்லாம் போக மாட்டோம்பா அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. ஓகேவா? நம்மளே வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, குறைச்சி நினச்சிக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளுக்கு நாள் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தக்வாதாரிகள் எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க? ஏன் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாங்க? ஏன் நரகத்துலேருந்து இவங்களை தூரமாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட நோக்கம் என்ன? அதாவது அவங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்காக தான் தர்மம் செய்கிறாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது. அதுதான் அந்த தூய்மையான நியத்து. சுப்ஹானல்லாஹ். அப்போது பிறர் புகழணும், பிறர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க செய்யலை. வேறு யாருடைய உபகாரத்தையும் அவங்க வந்து பதிலீடாக அவங்களுக்கு வந்து வேண்டாம் அது. ஓகேவா? அவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய உபகாரமும் அவங்களுக்கு தேவை கிடையாது இல்லையா? அல்லாஹோட உதவியும் உபகாரமும் மட்டும்தான். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய செல்வத்தை மாலை வந்து செலவு பண்ணுறாங்க, அதாவது தர்மம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் பியூரிஃபிகேஷனுக்காக, அவங்களே ஆத்மா பரிசுத்தத்துக்காக. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறமா வேற என்ன அவங்களுக்கு அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும்தான் நாடி தர்மம் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடணும், அந்த ரிதாவை நாடணும். சுப்ஹானல்லாஹ். வல சௌஃப யர்தா, அந்த ரிதா. ஓகே, அந்த ரிதா தான் வேணும் அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த திருப்பொருத்தத்தை நாடி தான் வந்து அவங்க தர்மம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் வந்து அவனுடைய அருட்கொடைகளால் மறுமையில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இவங்களை மகிழ்ச்சி அடைகிறபடியாக செஞ்சுருவான் இல்லையா? இந்த மாதிரியான தக்குவாதாரிகளை மகிழ்ச்சி அடையும்படியாக செஞ்சுருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நியாமத்தாக கொடுத்த அந்த பிளெஸிங்ஸை வந்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக நம்ம தான தர்மங்கள் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து மனிதன் எங்கே திருப்தி அடைவான்? ஆகிரத்தில். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியான நற்பண்புகளுடைய உண்மையான விசுவாசிகளில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரலாறில், அதாவது இஸ்லாமிய வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயத்தை இறக்கி அருளப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, பின்னணி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது தஃப்சீர் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயத்துக்கள் வந்து யாரை குறித்து இறக்கி அருளப்பட்டது, வஹியா அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்திலேயே முதலாக இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான் அப்படின்றது வந்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து உண்மையாளராக இருந்தாங்க, நேர்மையாளராக இருந்தாங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதாவது ஜெனரஸாக இருந்தாங்க.
சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரியா வந்து இருந்தவங்க இவங்க எதுக்காக அப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வுக்கு அடிபணியணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அப்தா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாக்க வந்து உண்மைப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எக்கச்சக்கமான திரஹம்களையும், தீனார்களையும் வந்து அல்லாஹ்வின் திருமுகத்த நாடி மட்டுமே இவங்க வந்து செலவு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நெறைய பேருக்கு எக்கச்சக்கமான அடிமைகள வந்து பணம் குடுத்து, அதாவது தீனார்களையும், திரஹம்களையும் குடுத்து விடுவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பதிலீடுமே இல்ல. ஓகேவா? இவன் வந்து நமக்கு பேர் கிடைக்கணும், நமக்கு புகழ் கிடைக்கணும், இல்ல நமக்கு வந்து இந்த அடிமைய விடுதலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த அடிமை வந்து நமக்காக ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான நியத்தோட இவங்க வந்து இத்தனை குவாலிட்டீஸும் ஒருங்கே பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஏழைகள் கிட்ட மட்டும் தான் அப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து மத்த நெறைய குலங்கள் இருந்துச்சு இல்லையா? அரபுல. அப்போ அந்த அரபு உலகத்துல நெறைய குலங்கள் இருக்கும். அதுல வந்து அந்த தலைவர்கள் கிட்டயும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப இரக்கம் உடையவங்களா, அவங்களுக்கு மரியாதை தரக்கூடியவங்களா, அப்படியும் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அதாவது ஆ உர்வா பின் மஸ்ஊத் அப்படிங்கிறவர் வந்து தாக்கிஃப் அப்படிங்கிற குலத்துக்கு தலைவரா இருந்திருக்கிறாரு. அ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்திருந்தால், நான் உங்களுக்கு அதாவது இஸ்லாத்திற்கான உங்கள் அழைப்புக்கு பதிலளித்திருப்பேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஓகேவா? இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு கடன் குடுக்காம, அதாவது கடன திருப்பி செலுத்தாம இருந்திருந்தேன்னா, கடன் வாங்கியிருந்திருக்காரு. திருப்பி செலுத்தியிருக்கிறாரு. நான் மட்டும் அது குடுக்காம இருந்திருந்தேன்னா, நீங்க தாவா கலக்கிறீங்க, நான் வந்து இஸ்லாத்த ஏத்திருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பதிலீடு மாரி இருக்கு இல்லையா? அதனால கோவப்பட்டதா வந்து வரலாறுல சொல்லப்படுது. அதாவது ஹதீஸ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம, இது வந்து அ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது அதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது கடன்பட்டுருக்கிறேன். அதாவது அப்படியானா அரபியர்களுடைய தலைவர்களும், அப்புறம் மத்த தலைவர்களும், மத்த குலத்துடைய தலைவர்களும், அவங்களுடைய நிலை வந்து அம் இதுதான் அப்படின்னு சொன்னா, அவங்கலாம் வந்து இஸ்லாத்த ஏத்திருப்பாங்களா? அப்ப நீங்க தான் வந்து நீங்க மட்டும் தானே இப்படி சொல்றீங்க. மத்தவங்கலாம் இப்படி கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு சொல்லியும் புரிய வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி பதிலீடா தான் வந்து இஸ்லாத்த பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? இஸ்லாம் அப்படிங்கிறது, இந்த மார்க்கம் அப்படிங்கிறத தழுவணும் அப்படின்னு சொன்னா, தூய்மையான நிய்யத் இருக்கணும், அந்த புரிதல் இருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வின் ஹிதாயத்த நம்ம பெறக்கூடிய அந்த நியாமத்த பெற்றிருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் பாதையில் சவாரி செய்யும் 2 பிராணிகளை எவர் வந்து பொருத்தி வைத்தாரோ, அவரை சொர்க்கத்தின் காவலர்கள் அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்களாம்? அல்லாஹ்வின் அடியாரே இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வின் தூதரே, அவர்களிடமிருந்து அழைக்கப்பட்டவருக்கு எந்த தேவையும் இருக்காது. அவர்கள் அனைவரிடமிருந்தும் அழைக்கப்படுபவர் யாராவது இருப்பார்களா? அப்படின்னு ஆசையா கேட்டிருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஆம், நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நஅம் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு கேட்டகரியில யாரு வந்து இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு 2 செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சூரத்துல் லைல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஹிதாயத்து. ஹிதாயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே அல்லாஹ்வின் புறத்துலேருந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் முக்கியமாக நரகத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் இந்த இதில். அதுக்கப்புறம் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டதுக்கான ரீசன் என்ன? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய விதமாகவும் இது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் வந்து நம்ம முக்கியமாக இந்த ஆயத்துக்களில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து வல்லைலி இதா யகஷா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து வல சௌஃப யர்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம்.
அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் வந்து சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். பிரமாணமாக இருளால் மூடிக்கொள்ளும்போது தோன்றும் இரவின் மீது பிரமாணமாக, அதுக்கப்புறமா பிரகாசம் வரும்போது தோன்றும் பகலின் மீது பிரமாணமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆணையும் பெண்ணையும் படைச்சதை பற்றி சொல்கிறான். அதுக்கும் பிரமாணமாகன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான். அதுக்கப்புறமா நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வந்து எப்படிப்பட்டது, பலதரப்பட்டதாக இருக்குது. மனிதர்கள் வந்து பலதரப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான். அதுக்கப்புறமா தானமும் தர்மம் கொடுக்கறத பற்றி, அதாவது ரட்சகனுக்கு அஞ்சு வாழக்கூடியவங்க தான் வந்து இந்த மாதிரியாக வந்து என்ன பண்ணுவாங்களாம், தான தர்மங்கள் செய்வாங்க. அது வந்து மாலில் மட்டும் கிடையாது. அதாவது மால் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் மட்டும் கிடையாது, பணத்தால் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களாலையும், ஓகேவா, மற்ற விஷயங்களாலையும், அதாவது பணம், உணவு, உதவி, ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், இல்லை நசீகத்தாக இருக்கட்டும், அதாவது அட்வைஸ் உபதேசமாக இருக்கட்டும், எதன் மூலமாகவாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், பிறருக்கு கொடுக்குறவங்களாவே இருக்கணும். ஓகே, கொடுக்கக்கூடியவங்களாவே இருக்கணும். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டெப்ஸு, முக்கியமான 3 ஸ்டெப்ஸு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்போ ஏழைங்களாம் என்ன பண்ணுவாங்க, பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்துருவாங்க, ஏழைங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அதுக்காக தான் எதை வேணாலும் நம்ம வந்து நம்மளால் என்ன, நம்மக்கிட்ட என்ன நியாமத்து இருக்குதோ அதை கொடுக்கறது, ஓகேவா, பிறருக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நமக்கு தக்குவா இருக்கணும், இறை அச்சம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சணும். அடுத்ததா உண்மையை ஏற்றுக்கணும், உண்மையை நம்பணும். இந்த திருக்குர்ஆன், இந்த ஹதீஸ் அப்படிங்கிற அந்த உண்மையை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது 3மே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த 3 விஷயங்கள் தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அம்மாமன் ஆத்தா வத்தகா வசத்தக பில் ஹுஸ்னா அப்படிங்கிற இந்த 2 ஆயத்துக்களை அந்த 3 விஷயங்களை பற்றி நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்ததாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன, நல்ல, அதாவது தக்குவாதாரிகளுக்கு என்ன கூலி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லிட்டான். அதே மாதிரி இந்த மாதிரி மறுமையும் இம்மையும் வந்து இதில் வந்து நேர்வழி வந்து கிடைக்காதவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரக நெருப்பில் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்கிறான் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ அவங்க தான் வந்து துர்பாகியசாலி அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, கெதபவ தவல்லா அப்படின்னு சொல்கிறான், பொய்ப்பித்து உண்மையை புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அந்த 2 குவாலிட்டியும் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான 3 குவாலிட்டிஸும் சொல்லப்பட்டிருக்கு, நரகத்துக்கு போகிறதுக்கு உண்டான 2 குவாலிட்டிஸும் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இப்போ வந்து 92வது சூரா அல்-லைல்ல 17லேருந்து 21 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸயுஜன்னபுஹல் அத்கா. வாவ் ஃபத்ஹா வ, சீன் ஃபத்ஹா ச, வஸ, யா தம்மா யு, வஸயு. ஜீம் ஃபத்ஹா நூன் ஷத்தா ஜன், நூன் ஃபத்ஹா ந, ஜன்ன. இந்த இடத்துல அகமல் குன்னா கொடுக்கணும் நூன் முஷத்ததாக்கு. அடுத்தது ப தம்மா பு, வஸயு ஜன்னபு. அடுத்தது ஹ ஃபத்ஹா, லாம் சுகுன் ஹல். நடுவில் இருக்கக்கூடிய அந்த அலிஃப் ஹம்சத்துல் வசலையும் உச்சரிக்க மாட்டோம், இந்த அலிஃப் மத்தையும் உச்சரிக்க மாட்டோம், ஏன்னா ரெண்டுமே வீழ்த்தப்பட்டுரும். அதுக்கப்புறமா ஹம்சா ஃபத்ஹா த சுகுன் அத், காஃப் ஃபத்ஹா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அலிஃப் மக்சூரா போட்டிருக்கோம், ஓகேவா. இது வந்து இஸ்மு மக்சூரா அப்படின்னு சொல்லுவோம். அல்ல அத்கா அப்படிங்கிறது இஸ்மு மக்சூரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது ஒரு நவுன், பெயர் சொல், ஓகேவா, மக்சூரான ஒரு பெயர் சொல்லுது. ஓகே, இது வந்து கிராமர் பார்ட்டில் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து எப்படி ஓதணும், அத்கா அப்படின்னு நல்லா வாயை ஓப்பன் பண்ணி ஓதுங்க. வஸயுஜன்னபுஹல் அத்கா. அடுத்ததான் 18வது ஆயத்து. அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா. அல்லதி, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹம்சத்துல் வசல் இருக்கிறதுக்கு அலிஃப் தான் நம்ம, அதாவது அந்த அலிஃபுக்கு என்ன கொடுக்கணும், ஹம்சத்துல் வசலுக்கு ஃபத்ஹா தான் கொடுக்கணும். அல்லதி, ஓகே, அதில் ஹரக்கத் இல்லைனாலும் நம்ம என்ன கொடுக்கணும், ஃபத்ஹா தான் கொடுக்கணும். அப்போது அலிஃப் ஃபத்ஹா, லாம், அதாவது ஹம்சா ஃபத்ஹான்னு சொல்லலாம், ஹம்சா ஃபத்ஹா லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்ஹா ல, அல்ல. வேல் கெசரா, யாவுல் மத்து, அப்போது வி 2 ஹரக்கத்தை நீட்டணும், அல்ல வி. அடுத்தது யா தொம்மா ஹம்சா சுக்கூன் யு,
ஓகே, வாவுக்கு மேலே ஹம்சா உட்காந்துருக்கான், அதை வந்து நம்ம வாவுன்னு சொல்லவே கூடாது. அது என்ன சொல்லணும்? ஹம்சான்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போது யு ஒரு ஸ்டாப் கொடுத்து தான் ஓதணும். யு. ஓகே, ஹாஃப் தான் நம்ம கொடுக்கணும், ஹாஃப் சவுண்டு தான் கொடுக்கணும். யு. அடுத்தது த கெசரா யா யாமத்து இருக்குது. அப்போது தீ, அப்போது யு தீ. அதை வந்து அசைச்சிடக்கூடாது, யு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. யு தீ. அடுத்தது மீம் ஃபத்தா அலிஃப் மத்து மா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் ஃபத்தா ல, மால, ஹ தொம்மா, வாவ் சகீரா ஹூ, இதுவும் 2 ஹரக்கத்தை நீட்டணும். மால ஹூ. அடுத்தது யா ஃபத்தா யா, த ஃபத்தா த, யத, ஜ ஃபத்தா காஃப் ஷத்தா ஜக், காஃப் ஃபத்தா அலிஃப் சகீரா க, யத ஜக்க. அப்போ இது எப்படி ஓதணும்? அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்க. அடுத்தது 19வது ஆயத்து. வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமதின் துஜ்ஸா. வாவ் ஃபத்ஹா வா, மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, மா 2 ஹரக்கத்து வா மா. அடுத்தது லாம் கஸ்ரா லி, ஹம்சா ஃபத்ஹா அ, லி அ, ஹ ஃபத்ஹா ஹ, அஹ, தால் கஸ்ரத்தென் தின், லி அஹதின். இதுக்கு தன்வீன் வந்துருச்சா, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஐன் இருக்குது. ஐன் இருந்துச்சுன்னா என்ன சட்டம்? இங்கே இதுஹார் பண்ணணும். ஓகே, தெளிவாக தான் நம்ம உச்சரிக்கணும். அப்போது லி அஹதின், ஐன் கெசரா, நூன் சுகுன் ஐன். இப்போது நூனு சாக்கினா இருக்குது. அப்போது இந்த இதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். தால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா பண்ணணும். அப்போது மறைச்சோ ஒன்றா செஞ்சு ஓதணும். ஐந்த, ஐந்த. அடுத்தது ஹ தொம்மா, வாவ் சகிரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஐந்த ஹூ. அடுத்தது மீம் கெசரா, நூன் சுக்கூன் இருக்கு. மின், நூன் சாக்கினா வந்துருச்சுனாலே அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். நூன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பண்ணணும். எப்படி இதுகாம் பண்ணணும்? இதுகாம் பில்லா, அதாவது பில் குன்னா, குன்னாவும் பண்ணணும், இதுகாவும் பண்ணணும், அதே சமயத்தில் முழுமையாகவும் பண்ணணும். காமில், பரிபூரணமாக பண்ணணும். ஓகேவா? அப்போது மின்னமத்தின் அப்படின்னு வரும். மின்னமத்தின். இதில் வந்து ஃபுல்லாகவே இணைச்சிருவோம். சரியா? இதகாம் காமில், இது இதகாம் பில் குன்னா காமில் அப்படின்னு இது சட்டத்துக்கு பேர். சரியா? மின்ன. அப்போது நெ, அந்த ஐன் சுக்கூன் தெளிவாக இருக்கணும், வசத்தல் ஹல்க்கு. அடுத்தது மீம் ஃபத்ஹா நெம, த மர்பூத்தல் என்ன இருக்குது? கசரத்தைன் இருக்குது. அப்போ அடுத்த எழுத்து என்னன்னு இங்கே பார்க்கணும். த வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா சட்டம். மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது நெமத்தின் மறைக்கணும். அடுத்ததான் த தொம்மா, ஜீம் சுக்குன் துஜ், துஜ். ஓகே, இந்த இடத்துல என்ன சட்டம்? ஜீம் சுக்குனுக்கு கல்குலத்து சுகரா. அடுத்தது ஜ ஃபத்ஹா, அலிஃப் மத் இருக்குது. ஜ அலிஃப் சகைரா ஜ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை தொடர்ந்து ஓதுனாதான் அந்த மத்தோடைய சட்டம் அப்ளை ஆகும். ஓகே, துஜ் ஜ இல்ல பித்தேகா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓதும் போது தான் அங்கே என்ன சட்டம்னா மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில்ங்கிற சட்டம். இல்லைனா இங்கே 2 ஹரக்கத்தை தான் நீட்டி நிப்பாட்டிடணும். ஓகேவா? வக்ஃபு பண்ணுறதா இருந்தால் 2 ஹரக்கத்தை கொடுத்து நிப்பாட்டிடணும். இப்போ நீங்கள் வசூல் பண்ணி தொடர்ந்து ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில்ங்கிற சட்டத்தை ஃபாலோ பண்ணி 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். ஓகே, துஜ்ஸா இலப்திகா அப்படின்னு வரும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை எப்படி ஓதணும்? 19வது ஆயத்தை. வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. அடுத்தது 20வது ஆயத்தை பாருங்க. இல்ல பித்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா. ஹம்சா கெசரா, லாம் ஷத்தா இல், லாம் ஃபத்ஹா, ப சுகுன் லப். ஓகே, இந்த இடத்துலையும் அலிஃப் மத்தும் ஹம்சத்துல் வசலும் வீழ்த்தப்பட்டுடும். ப சுகுன் என்ன ஆகும்? இது கல்கலத்து சுகரா. ஓகே, இல் லப். அடுத்தது த கெசரா தி, கைன் ஃபத்ஹா அலிஃப் மத்து கா, கா. அதுக்கு மேலே ஒரு மத்து சிம்பிள் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில். ஓகே, மத்தல் வாஜிபல் முத்தசில். அதனால் இது எப்படி பண்ணணும்? 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி தான் ஓதணும். இல்ல பித்திகா. ஓகே, அந்த ஹம்சா ஃபத்ஹா அதை விட்டுடக்கூடாது. அதை கண்டிப்பாக அதை உச்சரிக்கணும். அடுத்ததான் வாவ் ஃபத்ஹா ஜீம் சுகோன் வஜ். இந்த வஜ் ஜீம் சுகோன் என்னது? கல்குலத்து சுகரா. அடுத்ததான் ஹா கெசரா ஹி, வஜ் ஹி. அடுத்தது ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப கெசரா பி ரப்பி, ஹ கெசரா லாம் சுகுன் ஹில், ரப்பி ஹில். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ஐன் சுகுன் ஆ,
ஆ. அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஓகே, இது எப்படி ஓதணும்? இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்க 21வது ஆயத்து வல சௌஃப யர்தா. வாவ் ஃபத்ஹா வ, லாம் ஃபத்ஹா ல, வல, சீன் ஃபத்ஹா வாவ் சுகுன் சௌ. சௌ வாவுல் லீன் இது. அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, வல சௌஃப. அடுத்தது யர்தா, யா ஃபத்ஹா ரா சுகுன் யர். யர், இந்த ரா வந்து தஃபீமா ஓதணும். அடுத்ததான் தாது ஃபத்ஹா அலிஃப் சகீரா தோ. தோ. ஓகே, இதை வந்து நல்லா வாயை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். யர்தா. அப்போது வல சௌஃப யர்தா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி சட்டங்களை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.